டிஎன்சி தமிழர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்னைக்கு ஃபினான்ஷியல் சீரீஸில் இன்வெஸ்டர் செய்ய வேண்டிய இயர் எண்ட் கமிட்மெண்ட் என்ன அப்படின்றத பற்றி விரிவாக பேசுறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, இந்த இயர் எண்ட்னா என்ன? இன்வெஸ்டர் பார்க்க வேண்டிய முக்கியமான கமிட்மெண்ட் என்ன? இந்த இயர் எண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இயர் எண்டுன்றது March 31. இதில் வந்து அக்கௌண்டிங் இயர், ஃபினான்ஷியல் இயர் எல்லாமே வந்து April to April 1 March 31 வரைக்கும் இதான் வந்து ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். உங்களோட இந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டை இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தான் வந்து இதுக்குள்ளே நடக்கிற விஷயம் இந்த பர்டிகுலர் இயருக்கு அக்கௌண்டபிலிட்டி வரும். இதில் வந்து உங்களோட இன்கம், உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், இதுக்கு வரக்கூடிய டேக்ஸஸ் எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயருங்கிறது April to March 31 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட் இயராக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா பிஃபோர் 31 அதை நீங்கள் செய்யணும். ஓகே, இப்போ ஒரு இன்வெஸ்டர் என்ன மாதிரியான கமிட்மெண்ட்டை முக்கியமாக பார்க்கணும்? இந்த இயர் எண்ட் கமிட்மெண்ட் அப்படின்றது இன்வெஸ்டருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இன்வெஸ்டருமே வந்து அவங்க அந்த மார்ச்சை கடந்துட்டாங்கன்னா இந்த இயருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் லிமிட் இதெல்லாமே வந்து கிடைக்காது. இந்த இயர் எண்டில் என்னென்ன கமிட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸில் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா? நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பேமெண்ட்டு கமிட்டட் ஆகிருக்கீங்க, அது இந்த இயருக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மிஸ் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் பேமெண்ட்டு பிஃபோர் 31 முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? இந்த இயருக்கான உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டு அது இந்த இயருக்குள்ளே இருக்கா? இது இல்லாமல் உங்களோட என்பிஎஸ் அதோட பெனிஃபிட்டுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேக்ஸு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்கம் வரும், டேக்ஸ் பே பண்ணணும். இந்த இயருக்குள்ள டேக்ஸை நீங்கள் இந்த இயர் தான் பே பண்ணணும். அதை வந்து அட்வான்ஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் பிஃபோர் 31 முன்னாடி. இதிலெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். இந்த லிமிட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி மறுபடியும் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அதனால தான் இந்த இயர் எண்ட் கமிட்மெண்ட்டுன்றதே வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்வெஸ்டர். பிஃபோர் 31 முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது கமிட்மெண்ட் பற்றி சொன்னீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட் லிமிட் அப்படின்றது என்ன? கமிட்மெண்ட்டுன்றது உங்களுக்கு எது தேவையோ அது நீங்கள் கமிட்டடாக இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இந்த டேக்ஸ் சேவிங்கில் நீங்கள் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட்டு பிஃபோர் 31. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இஎல்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்கம்லேருந்து 1.5 lakhs ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸம்ட் இருக்குது. டைரெக்டாக உங்களோட டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. அது நீங்கள் ஃபைல் பண்ணுறது வந்து இப்போது நியூ வெர்ஷனில் பண்ணுறீங்களா இல்லை ஓல்டு வெர்ஷனில் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களா அப்படின்றது உங்களை பொறுத்து. இது ஓல்டு வெர்ஷனில் அப்ளிகபிள் 1.5 lakhs. இதுக்கே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு லிமிட் இருக்குது, 5 lakhs லிமிட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணினா 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். இது இல்லாமல் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் 50,000 rupees வரைக்கும் ஆனுவலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் இருக்குது. இது இல்லாமல் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு, உங்கள் பேரண்ட்ஸுக்கு, அதுக்கும் சர்டன் லிமிட் இருக்குது. இந்த லிமிட்டை நீங்கள் பிஃபோர் 31 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணி ரெசிப்ட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெனிஃபிட்டை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரக்கூடிய லிமிட்ஸு. வித்ட்ரா பண்ணுறதுக்கு லிமிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஈக்விட்டி ஓரியன்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயினில் ஒரு எக்ஸம்ட் இருக்குது. அது இந்த இயருக்கு நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அவைல் பண்ணுறதே கிடையாது. அது கால்குலேட் பண்ணுறது கிடையாது. எனக்கு இருக்கா, எவ்வளோ யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தெரியாமல் இருக்காங்க. 1.2 lakhs வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ் இதில் வந்து எவ்வளோ கேபிட்டல் கெயின் இருக்கோ அதில் 1.2 lakhs எக்ஸம்ட், டைரெக்டாக ஒரு பேனுக்கு எக்ஸம்ட். இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் பேரில் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே அதில் எக்ஸம்ஷன் இருக்குது. அதாவது அது வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இன்கம்னு நினச்சிக்கோங்களேன். 1.2 lakhs வரைக்கும் இருக்குது.
அதை நீங்கள் முக்கியமாக அவைல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அவைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இயருக்குள்ள டேக்ஸ் பெனிஃபிட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இதை லாஸ்ட் டேட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடறாங்க சில பேர். கால் பண்ணுவாங்க 31st எது லாஸ்ட் ஒர்க்கிங் டே, இன்றைக்கி ஃப்ரைடே ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு, இப்போ பண்ண முடியுமா அப்படின்னு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 1 வீக் பிஃபோராக டிசைட் பண்ணி அன்னைக்கு மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா எக்ஸிட் பண்ணலாமா, இதெல்லாம் கொஞ்சம் ப்ரையராக டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கமிட்மெண்ட்டுக்கு இவ்வளோ லிமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. இந்த லிமிட் அளவுக்கு மினிமம் அவங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே, டேக்ஸ் ஃபைலிங்னா என்ன, இது எப்போ பண்ணணும், இது எந்த அளவுக்கு அவசியம்? இந்த டேக்ஸ் ஃபைலிங்கிறது வந்து எல்லாருக்கும் அவசியம். நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு கட் ஆஃப் டைம் இருக்குது. ஆனுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டேக்ஸ் வந்து உங்களோட இன்கம் வந்து டேக்ஸ் லிமிட்டு தாண்டிடுச்சுனால நீங்கள் எவ்ரி குவார்ட்டர்லி உங்களோட டேக்ஸ் வந்து அட்வான்ஸ் டேக்ஸாக கட்டணும். அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடியே நீங்கள் டேக்ஸை கட்டணும். செப்டம்பர் 15th, டிசம்பர் 15th, மார்ச் 15th இந்த மாதிரி டைம் வச்சுருக்காங்க. ஜூன் 15th ஆரம்பிக்கும். ஜூன், செப்டம்பர், டிசம்பர், மார்ச் 15th இந்த டேட்லலாம் வந்து அந்த குவார்ட்டர்லிக்குள்ளே அந்த காலாண்டுக்குள்ளே இன்கம் எவ்வளவோ அதில் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும்ன்றத ப்ரொஜெக்ஷனாக நீங்கள் கட்டணும். இது அட்வான்ஸ் டேக்ஸ் அந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே எல்லாருமே கட்டணும். இப்போ நீங்கள் ஒரு சேலரிடாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியில் மந்த் ஆன் மந்த் சேலரி கொடுக்கும்போதே ஒரு டேக்ஸ் லிமிட்டுக்கு வந்துருச்சுன்னா எவ்வளோ டேக்ஸோ அதை கால்குலேட் பண்ணி மந்த் ஆன் மந்த் டிடெக்ட் பண்ணி கட்டிகிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாது அது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் தான் டேக்ஸ் கட்ட வேண்டிய கட் ஆஃப் டேட்ஸு. டேக்ஸ் ஃபைலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. டேக்ஸ் ஃபைலிங்னா என்ன, இந்த இயருக்கு எனக்கு இவ்வளோ இன்கம் வந்திருக்கு, என்னோடய டோட்டல் அக்கௌண்ட்டில் இது டேக்ஸ் எக்ஸம்ப்டடு, இது வந்து டேக்ஸில் வர வேண்டிய இன்கம், இது வந்து டேக்ஸ் லைபிலிட்டி இல்லாத இன்கம் அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டோட சைட்டில் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணணும். ஸோ என்னோடய வரவு செலவு அப்படின்றத நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான். இது உங்களோட லிமிட் வந்து ஃபார்ம் 16 இல்லை சிம்பிள் டேக்ஸேஷன் இண்டிவிஜுவல் இன்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே உங்களோட டிக்ளரேஷனை சப்மிட் பண்ண முடியும். அதுக்கு கட் ஆஃப் டேட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட டிக்ளரேஷன் கட் ஆஃப் பண்ண வேண்டியது ஜூலை 31st முடிக்கணும். லாஸ்ட் இயர்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, சில இயர்ஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் கட் ஆஃப் டேட், டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் டேட். டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது எகெயின் உங்களோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் நிறைய இருந்ததுன்னா அப்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி இவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கேன், அதையும் தாண்டி எனக்கு இவ்வளோ இன்கம் வந்திருக்கு, ஸோ அதை நான் வந்து இதில் காட்டியிருக்கேன், என்னோடய அடிஷ்னல் டேக்ஸை நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதை கம்ப்ளீட் பண்ணணும். சம்டைம் உங்களோட டேக்ஸ் அதிகமாக கட்டியிருக்கீங்க, டிடிஎஸ்லாம் வந்துருச்சு, ஆனால் எனக்கு இன்கம் அந்தளவுக்கு இல்லை, பட் என்னோடய இன்கம் லிமிட்டு கம்மியாக இருக்குது, நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன், அது எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணுன்னா அதுக்கு தான் டேக்ஸ் ஃபைல் கம்பல்சரியாக பண்ணணும். இது டேக்ஸ் ஃபைல் கம்பல்சரியாக பண்ணணுமானா இன்கம் வர எல்லாருமே டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். நிறைய பண்ணுறதில்ல, பண்ணாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இன்கம்னு வந்துருச்சுன்னா நில் ரிட்டன் அப்படின்னு போட்டு ஃபைல் பண்ணுறாங்க. எனக்கு இன்கமே இல்லைன்னே ஃபைல் பண்ணுறாங்க. எனக்கு இன்கம் இருக்குது, இவ்வளோ தான் லிமிட்டு, என்னோடய இன்கமுக்கு இன்கம் போக டேக்ஸ் நான் இவ்வளோ கட்டியிருக்கேன், எனக்கு இன்கம் இருக்குது, டேக்ஸ் கட்டியிருக்கேன், பட் என்னோடய லிமிட் கம்மியாக இருக்குது, ரீஃபண்ட் கொடுங்க. இதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணுறது ஜூலை 31st முடிக்கும். இது இல்லாமல் உங்களோட இன்கம் ஒரு கம்பெனியாக இருக்குது, இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, நான் ஆடிட்டர் மூலமாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அக்டோபர் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இதுதான் இதோட கட் ஆஃப் டைம். இதெல்லாமே எப்படி இன்வெஸ்டருக்கு இயர் எண்டுக்குள்ளே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இயர் எண்டில் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, எவ்வளோ கட்ட போகிறீங்க, ஸோ அனதர் 2-3 monthஸில் எவ்வளோ நீங்கள் டேக்ஸ் வரும் பேர்டன் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தனியாக ரிசர்வ்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ கட்டாத டேக்ஸை கூட நீங்கள் அப்போ டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கட்டலாம். இதெல்லாம் செய்யாமல் விட்டுரும். அதனால தான் இதை இயர் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து இன்வெஸ்டருக்கு சொல்கிறோம். இப்போ நீங்கள் கட்ட மறந்துட்டீங்க, நீங்கள் தனியாக ரிசர்வ்ஸ் வச்சுக்கோங்க, டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதை கட்டணும் அப்படின்றது தான். இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லா இன்வெஸ்டரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, ஒரு இன்வெஸ்டர் தன்னோட இயர் அண்ட் கமிட்மெண்ட்டை எப்படி கவனமாக பண்ணி முடிக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக சொன்னீங்க. நன்றி. நன்றி. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க
எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட இணையமான tnctamil.comலையும் இணைந்திருங்க. நான் சாய்நாத்.